பழைய திட்டம் இல்லனாலும் அதுக்கு இணையாக ஒரு திட்டம் அதெல்லாம் இல்ல அதுக்கு இணையா இணையா செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த மத்திய அரசினுடைய புதிய ஓய்வூதிய திட்டத்துல இவங்க ரிட்டையர் ஆனவனா மொத்தமா கொடுப்பாங்க, அதை இவங்க மாசம் மாசம் கொடுக்க போறாங்க. இதானே இன்னும் கேட்டா இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பழைய இந்த புதிய பென்ஷன் திட்டத்துல அவங்க பணி செஞ்சு 20 வருஷம் 30 வருஷம் பணியாற்றின பிறகு அன்னைக்கு ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த தொகை 10% அவங்க பிடிச்ச தொகையெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கு வட்டி போட்டு, இன்னும் சொல்ல போனா அதை பங்கு சந்தையில் அங்கே இங்கே போட்டு அதை இது பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு தொகையை மொத்தமா கொடுத்துட்டு இருந்தாங்க, அரசனுடைய பங்கு சேர்த்து. அது ஏறத்தாழ ஒருத்தருக்கும் 60 லட்சம் 70 லட்சம் 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருந்தது, அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, அவங்க பணியாற்றி ஓய்வு பெற்று அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அவங்க போய் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு அவங்களுக்கு பென்ஷன் தருவாங்க. இவங்க வாங்கின சம்பளத்துல 50%. 1.5 மாசத்துல அவன் செத்துட்டான்னு என்ன பண்ணுவாங்க?